உங்கள பத்தி சொல்லுங்க. நான் வந்து பெங்களூரு எனக்கு எல்லா ஹிஸ்டரி ஃபுல்லா நான் சொல்ட்டேன். நீங்க இப்ப இருக்கிறது பெங்களூரா? என்னம்மா? பெங்களூர்ல இருக்கீங்களா? பெங்களூரா? ஆமா. பார்ன் அண்ட் பாட் அப் இன் பெங்களூர் தாம்மா நானு. நான் இருப்பது ஈரோடு. ஈரோடு. ஈரோடு போய் திருச்சி வரணும் அப்ப நாங்க. ஈரோடு. ஆமா. இல்ல. ஈரோடு. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல. ஈரோடு வந்துருக்கீங்களா? ஈரோடு வந்துருக்கீங்களா? ஈரோடு ஈரோடு, திருச்சி எல்லா தமிழ ஃபுல்லா சுத்தியிருக்கேம்மா நானு. ம். இப்போ என்ன கேட்டேன்னா, ஒரு உங்க அ, ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ம். நீங்க சொல்ட்டீங்க, அப்பா ம். வந்து ரிட்டயர்மென்ட் ஆயிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆமா. இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்க ஃபேமிலி, ம். உங்க ஹஸ்பண்ட், உங்க பசங்க அப்படி சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒரு பையன். ஓகே. ஹஸ்பண்ட் ஒரு பையன் பையனா? ஆமா. அப்புறம் அ. அ ஹஸ்பண்ட், பையன் வீட்ல இருக்காங்க. ஓகே. இருங்க. பிரேம் பெருசா மெசேஜ் ஆக்சுவலா பிரேமுக்கு தமிழ் படிக்க தெரியும்னு நல்லா தெரியும். நீங்க ரிக்வெஸ்ட்டா தமிழ் பெருசா போட்டுருக்காரு. எனக்கு 4 எழுத்து மேல வராது. சரிங்களா? அவர் ஏதோ சப்போர்ட் போட்டுருக்காரு கிருஷ்ண மகேஷ் அக்கான்னு. சித்ரா மகேஷ் அக்கா நானு அந்தியூர் மாவட்டம், ஆ மேட்டுக்குறிச்சி தாலுக்கா, புகுத்துறை வட்டம், குட்டமுடி நகராட்சி, பவானி ஊர், கோபி தெருவிலிருந்து பேசுறேன் அக்கா. எப்பா பின்கோடு தான் போடல அவரு. நானே தக்காளி மாரி டோர் தத்தளிச்சு நம்பர் போட்டுருங்க. வீட்டுக்கு வந்துடுறேன். அதான் பின்கோடு போடல. நானே தக்காளி மாரி தத்தளிச்சு தத்தளிச்சு படிக்கிறேன். நீங்க டோர் இவ்வளோ நம்பர் பெருசா பின்கோடு போடுறது. போட்டு வீட்டுக்கு வந்துருவேன். இதே நீங்க 100ல 200 எழுதி கடன்ல கொட்டி வச்சுக்கங்களேன். டக 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 1 செகண்ட்ல படிச்சு முடிச்சுக்குவேன் நானு. சில பேர் லைவ்க்கு போவோமா, கடவுள் போயிட்டு கேட்பாங்க. பஞ்சநாதன் அவன் ஒரு சொல்லிருக்கிறானே, சித்ரா மகேஷ் அக்கா, நான் அந்தியூர் மாவட்டம், மொடக்குறிச்சி தாலுகா, பெருந்துறை வட்டம், கொடுமுடி நகராட்சி, பவானி கோபி தெருவில் இருந்து பேசுறேன். வீட்டுக்கு வரட்டுமா? அதான் சொன்னேன். பின்கோடு மிஸ் பண்ணிட்டீங்க சொன்னேன். அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? பிரேம், பிரேம், பிரேம். அவர்கிட்ட நெறைய சேனல்ல வருஷ கணக்குல பேசியிருக்கேன். நேம் தெரியாது. ஆமா. அவர் பேர் பிரேமு. அவர் பிரேமா? காமெடி பிரேம். காமெடி ஸ்கிரீன்ஷாட் காம் எடுத்துருவேன். வீட்டுக்கு வந்துருவேன். காமெடி துணை. ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அவரோட அட்ரஸ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடுறேன். ஓகே, ஓகே. எடுத்துங்க. இது எடுத்துட்டு எப் வீட்டுக்கு வரலாமா? இது பிரேம் இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு மாத்திரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரேம். ஏன்னா, உங்களுக்கே தெரியும் பிரேம் எனக்கு தமிழ் படிப்பு ரொம்ப பிரேம் கஷ்டம். வரட்டுமா? தமிழ் படி எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரேமுக்கு தெரியும் நான் எங்க ஒர்க் பண்றேன்னு. ஆ சித்ராம்மா பாருங்க. 92 இருக்கா? 91 இருக்கா? சொல்லுங்க இப்ப. 91 அது ரீச் ஆயிடும். ஒரு ரீச் 2 ஆயிடுச்சு. டார்கெட் ரீச் 100 ஆயிடுச்சு. கிட்ட இருக்கு. உங்களுக்காக இருக்கு 100 வரைக்கும். சித்ராம்மா 2 ஆயிடும். இது ஆயிடும். கவலை கிடையாது. எனக்கு ஒண்ணும் இன்னொன்னு பிரச்சனை இருக்குது. இல்ல. நோ ப்ராப்ளம். மானிடைஸ்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவேன். இன்னொன்னு இருக்குன்னா, இன்னைக்கு எனக்கு 1K வரணும். சரி நான் இருக்கேன். அங்க செக் பண்ணி உங்களுக்காக பாருங்க. இருக்கேன். நீங்க செக் பண்ண முடியாதுல்ல இறங்கிக்கலாம். ஆ 90 91 இருக்கு எனக்கு அவ்வளவுதான் தெரியும். எனக்கு இருங்க யூடியூப் என் பத்தி ஐடியில எதுவும் தெரியாது. எனக்கும் தெரியாதும்மா. எனக்கு இது அச்சீவ்மெண்ட் பண்ணா அதான் பண்ணுவேன். இருங்க என் ஐடியில வரேன். ஓகே. அவன தம்பி நீல அண்ணா, மகேஷ் அண்ணா அங்க தங்கச்சிம்மா தெரியல. இல்ல. இப்ப அ அருணம்மா எந்த சப் எவ்வளோ கம்மி இருக்கு பாருங்க. 1K ரீச் ஆயிடுமா பாருங்க. செக் பண்ணி பாருங்க அருணம்மா. அருணம்மா வந்து ஃபுல் சப்போர்ட். என்னைக்குமே நம்ம ஃபேமிலிக்குள்ள இருப்பாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க சேனலா? இல்ல. அவங்க சப்போர்ட்டிவ் தான். இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களாம். அவங்களுக்கும் ஆசை வந்திருக்கு. நான் தான் சொன்னேன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஒரு நாளும்மா நான் வந்து நான் சேனல் எதுக்கு ஓபன் பண்ணலாங்க. எல்லாரும் வந்து ஃபேக் ஐடி சொல்லக்கூடாதுன்னு சேனல் ஓபன் பண்ணேன். சொல்லுங்க.
அப்புறம்